ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் இந்த ரீசெண்டாக மீஷோவில் வந்து 3-in-1 ஹேண்ட் வேக்கம் கிளீனர் வாங்கியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி தான். நான் இந்த ப்ராடக்ட்டை மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 சம்திங். நான் வந்து ஆஃபரில் வந்து 374 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 3-in-1 ஹேண்ட் வேக்கம் கிளீனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட அசசரிஸ் எல்லாம் வந்து வேக்கம் கிளீனர் ப்ளஸ் ப்ளோயருக்கு தகுந்த மாதிரியான அசசரிஸ் அண்ட் ஒர்க்கிங் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மெயினாக இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொல்யூஷன் உள்ள ஏரியா, டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே படியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பிரிண்டர், கீபோர்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து இது சார்ஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ரெட் லைட்டில் இருந்துட்டு சார்ஜ் ஆகி முடித்ததுக்கப்புறம் வந்து க்ரீன் லைட்டுக்கு அது மாறுது. ஸோ அது வரைக்கும் சார்ஜிங் ஆகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours ஆச்சு எனக்கு. நான் வந்து பிரிண்டரில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம கை வச்சு துடைக்க முடியாத மைன்யூட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து நான் வேக்கம் கிளீனர் போட்டு எடுத்தேன். நல்லா தான் வந்தது. நல்ல நீட்டாக நம்ம இன்டீரியர் ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரியாக இருந்துச்சு. நான் துணி வச்சு துடைக்கும் போது நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வரவே வராது. ஸோ ப்ளோ பண்ணக்கூடிய இடத்துக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி நான் நல்லா டீப்பாகவே க்ளீன் பண்ணேன். ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து அந்த ப்ரஷ் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை விட கொஞ்சம் நம்ம வேக்கம் மட்டும் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்கம் மட்டும் போடலாம். டெஸ்டிங்னு வந்துட்டாக்கா நம்ம வந்து ஒன்றையும் விடக்கூடாது, பிரிண்டர் கீபோர்டோடு நிறுத்தக்கூடாது, எல்லா ஏரியாவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மெயினாக அந்த ஸ்விட்ச் போர்ட் பைப்லைன், கொஞ்சம் கை போக முடியாத இடம், துடைக்க முடியாத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லைடிங் டோரில் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் அந்த கீழே கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு தான் இருக்கும் எங்கள் ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் வந்து துணியோ ப்ரஷ்ஷோ வச்சு தொடச்சாலும் அந்தளவுக்கு டீப் க்ளீனாக ஆகுமான்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டு நம்ம ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணும்போது வேறு எங்கேயாவது போய் டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணும் போது இல்லை. நல்லா நீட்டாகவே அதில் இருக்கக்கூடிய ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நல்லா சக் பண்ணுச்சு. இவ்வளவும் க்ளீன் பண்ணதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம வந்து கிளாத் வச்சு தொடச்சாலோ இல்லை ப்ரஷ் வச்சு தொடச்சாலோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வேறு எங்கேயாவது போய் படிய தான் செய்யும். நமக்கு டஸ்ட் அலர்ஜியும் ஏற்படும். அந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணும் போது இல்லை. டெஸ்டிங்னு வந்தாச்சு, ஆஃபீஸில் மட்டும் அதை என்ன டெஸ்ட் பண்ணோம், கொண்டாப்பா வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஸ்டாண்டில் தான் ஃபஸ்ட்டு அதோட ட்ரையல் ஆரம்பித்தேன். ஏன்னா மெயினாக வந்து நம்ம டிவியோட பேக் சைடில் அப்புறம் வந்து அந்த ஒயர் தொங்கக்கூடிய செட்டாப் பாக்ஸஸ் ஏரியா இதிலெல்லாம் நம்ம வந்து கை வைக்க மாட்டோம் பெருசாக. ஸோ அதனால் வந்து அங்கெல்லாம் இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வந்துச்சு. இதில் இவ்வளவும் யூஸ் பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு இந்த பேட்ரி வந்து ரொம்ப வஸ்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க் ஆகலை, ஜஸ்ட் ½ an hour மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. அதுவும் இல்லாமல் சின்ன ஃபில்டர் அப்படின்றனால நம்ம அடிக்கடி இந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாசல்ஸ் பிரிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரஷ்ஷு, அது ரொம்ப வஸ்ட்டு. ஏன் தெரியுமா, அந்த சீக்கிரமாகவே அது வந்து விரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த 3 ட்ராபேக்கும் தான் நான் வந்து இந்த ஹேண்ட் வேக்கம் கிளீனரில் பார்த்தேன். மற்றபடி இது வந்து இந்த 374 ருபீஸ்க்கு வந்து இது வர்த்தபிள்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஏரியாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நமக்கு வந்து இன்டீரியர் ஏரியாஸ் நம்ம வந்து கை வைக்க முடியாது அப்படின்றப்பட்ட ஏரியாஸ் எல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது 3-in-1 வேக்கம் கிளீனர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வேக்கம் கிளீனர் மட்டும் இல்லைங்க, இதை யூஸ் பண்ணி ப்ளோவிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரி, ப்ளோவிங்னாக்கா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பலூனை ஊதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த பலூன் ஊதுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த ப்ளோவருக்கு கிடையாது. கொஞ்சம் எலும்பிச்சு பலூன் அவ்வளோதானே ஒழிய அதுக்கு மேலே நல்லா ஊத முடியலை.
ஸோ ப்ளோயிங் வந்து ஜஸ்ட் அதில் உள்ள டஸ்ட்டை வந்து ப்ளோ பண்ணுற அளவுக்கு இது ஓகே தான். ரொம்ப ஹெவி ப்ளோயிங் கெப்பாசிட்டியெல்லாம் இதில் கிடையாது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வர்த்துன்னு சொல்லலாம். எனக்கு இதில் வந்து மெயினாக வந்து இந்த பிரிஸ்டல்ஸ் வேஸ்ட்டாக போச்சு, ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது, பேட்ரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஓவரால் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சின்ன சின்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.